ஸோ இப்போ வந்து இந்த ஏரியாவை நம்ம ஜூம் பண்ணியிருக்கோம். வேளாண் ஏரியாவில் ஜூம் பண்ணும்பொழுது நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரீம், இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீம் ஆர்டர் 1, 2 அப்படின்றது சின்ன சின்ன ஓடைகள் இருக்குது. ஸோ மழை வரும்பொழுது அத்தனை மண்ணும் எல்லாத்தையும் வந்து இது அப்படியே கலெக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரீம், இங்கே ஒரு ஸ்ட்ரீம், உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீம்கள் வந்து அதில் அப்படியே கொண்டு வந்து மொத்தத்தையும் இங்கே வந்து கொண்டு வந்து தாண்டிது. வைலண்ட் ஏரியா வந்து நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஏரியா, ஒரு டூரிஸ்ட் ஏரியா. நிறைய பாப்புலேஷன் வருது, மூவ்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்குது. ஏன் வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைட் வந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வெள்ளரி மலை, முண்டக்கை, சூரமலை, இந்த 3 ஏரியா தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். இது வந்து நம்முடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏரியா. ஏன் வந்துச்சு லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது? முக்கியமாக எங்கெங்கே மவுண்டன் ஏரியா இருக்குள்ள அந்த இடத்துல வரும். இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ன்றது ஒரு பெரிய மலைத்தொடர். ஆனால் மலைத்தொடரில் வந்து நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தால் கூட நம்ம அங்கங்கே வீடுகள்லாம் கட்டியிருக்கிறதுனால இந்த நேச்சுரல் ஃபினாமினாவாக இருக்கக்கூடிய இடம் வந்து இப்போ ஹெசார்ட் ஆகி டிசாஸ்டராக மாறி இருக்கக்கூடிய காரணமே வந்து நம்ம வந்து நிறைய ஆக்குப்பை பண்ணிட்டோம் மவுண்டன் ஏரியாவை வந்து. ஸோ இப்போ 48 மணி நேரம் 50 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 572 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் பெஞ்சதுனால ஒரு இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாகி டெப்ரிஸ் சாயில் எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு அந்த ஏரியாவே மொத்தமாகவே இது பண்ணிடுச்சு. நமக்கு ஐ திங்க் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 80 பேருக்கு மேலே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு காரணமே வந்து இந்த லேண்ட்ஸ்லைடு. இப்போ இந்த லேண்ட்ஸ்லைடு வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம டீஃபாரஸ்டேஷன் வந்து பண்ணிடுறோம். எல்லா இடத்துலையும் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஸ்லோப்பை வந்து நேச்சுரல் ஸ்லோப்பை வந்து அப்படியே மாற்றிடணும். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி ரொம்ப சந்தேகமாகிடுது. அதனால் என்ன ஆகும், ரொம்ப ரெயின்ஃபால் வரும்பொழுது சாயில் வந்து சேச்சுரேட் ஆகி அது அப்படியே கிராவிட்டினால் வந்து அப்படியே கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து இப்போ நிற்கிது இன்னைக்கு. ஸோ இதே மாதிரி போச்சுன்னா மொத்த ஏரியாவே காலியாயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? ஸோ இந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து நிறைய மேப் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்பில் பொட்டன்ஷியல் ஏரியா ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட் போகக்கூடிய ஏரியாவில் வந்து நம்ம வீடு கட்டக்கூடாது, நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சிவியர் ஆக்ஷன் டு மினிமைஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் இன் தீஸ் ஏரியாஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ரிவர் ஒன்று வருது, இந்த இடத்துல ஒன்று வருது. ஸோ இந்த ரிவர்னுடைய இதில் வந்து மழை பெய்யுறதுனால எல்லாருடைய சாயில் கியூப்ஸ் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டுச்சு இன்றைக்கி. ஸோ மறுபடியும் இன்னும் அதிகமாச்சாங்க இன்னும் ரொம்ப நமக்கு வந்து அதிகமான பாதிப்புகள் வரும். எக்கனாமிக்கலாக பாதிப்பு வரும், ஆக்சுவலி ஈக்கோசிஸ்டம் நமக்கு பாதிப்பாகும், ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவே போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் நிறையவே நம்ம வந்து டிகிரேட் ஆகிருக்கு. அதே இந்த மழை வந்து இந்த சைடு வந்து அந்த சைடு செட்டில்மெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்லைடு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காது. ஏன்னா அது ஒரு நேச்சுரல் ஃபினாமினாவே ஆகிருக்கு. இங்கே செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இம்பேக்ட் நமக்கு இங்கே வந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் தி நேச்சுரல் ப்ராசஸ். பிகாஸ் ஆஃப் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு வி ஹாவ் திஸ் ப்ராப்ளம், வி ஆர் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து இந்த ஏரியாவை நம்ம ஜூம் பண்ணியிருக்கோம். வேளாண் ஏரியாவில் ஜூம் பண்ணும்பொழுது நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரீம், இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீம் ஆர்டர் 1, 2 அப்படின்றது சின்ன சின்ன ஓடைகள் இருக்குது. ஸோ மழை வரும்பொழுது அத்தனை மண்ணும் எல்லாத்தையும் வந்து இது அப்படியே கலெக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரீம், இங்கே ஒரு ஸ்ட்ரீம், உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீம்கள் வந்து அதில் அப்படியே கொண்டு வந்து மொத்தத்தையும் இங்கே வந்து கொண்டு வந்து காமிக்குது. ஸோ சின்ஸ் வி ஹேவ் செட்டில்மெண்ட்ஸ் ஹியர், ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டில்மெண்ட் மேலே பழுவதால நமக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் அதிகமாகிடுது. அதே மாதிரி இது இப்படி கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படியே இது இங்கே வந்து இந்த பக்கம் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரிவர் இருக்குது நமக்கு, ஒரு ஸ்ட்ரீம். ஸோ இங்கே மழை வந்து கலெக்ட் ஆகக்கூடிய அந்த இது எல்லாமே ஸ்லோப் வந்து ஸ்டீப்பாக இருக்கிறதுனால மறுபடியும் உங்களுக்கு இங்கே சாயில் அப்படியே மூவ் ஆகி மொத்த மாஸ் மூவ்மெண்ட் இப்படி கொண்டு வந்து இங்கே அதிகமாக எஃபெக்ட் ஆகிடுது. ஸோ நமக்கு வந்து இங்கே ஒரு எஃபெக்ட் ஆகுது, இங்கே ஒரு எஃபெக்ட் ஆகுது. இங்கே ஒரு பெரிய செட்டில்மெண்ட் ஏரியா இருக்கிறதுனால இது இஸ் தி மோஸ்ட் அஃபெக்டட் ஏரியா. ஸோ என்ன ஆகுதுங்க, நமக்கு மொத்த ஏரியாவே வந்து இன்றைக்கி லேண்ட்ஸ்லைடு வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, டிவாஸ்டேஷன் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி மெயின் காஸ் பிகாஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்.